நான் இதை சொல்லி தொலைச்சிருக்க மாட்டேன். எங்கள் ஆள் சும்மா இருக்காமல் எது சொன்னாலும் அங்கே போய் சொல்லுங்க பாப்பா. நீங்கள் ஆமக்கறி சாப்பிட்டீங்களா, ரொம்ப நல்லா இருந்தது, அங்கே போய் சொல்லணும். AK-74 பயிற்சி கொடுத்துட்டு அப்போ ரஷ்யாவில் இருக்குது, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்குன்னப்பா. அப்போ இந்தியாவில் AK-74 இல்லை. இப்போ இந்தியாவிலே AK-74 சுட்ட ஒரு ஆள் நான் தான் இருக்கேன்னா, ஆமாம் அது அங்கே போய் சொல்லுங்கள். அவர் சொன்னதுனால வந்து சொன்னேன், இல்லைன்னு நான் எதுக்கு சொல்கிறேன். இவன் திருந்தலை மாமா, திருந்தவும் மாட்டான். இன்னமும் அதே கதை. அவர் சொன்னாராம், அவர் உயிரோடு இல்லை, அதனால சொல்லினே இருக்க வேண்டியதான். அவர் இதை சொன்னார், அதை சொன்னார், அப்புறம் விட்டால் கவிதை எதை சொன்னார், அப்புறம் லவ் லெட்டர் எதை சொன்னார். ஏன்னா மனுஷன் வந்து இங்கே ஜெயிலில் இருக்கும்போது லவ் லெட்டர் எழுதி கொடுத்ததா இங்கே பாண்டிச்சேரியில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதை கூட அவர் தான் சொல்லியிருப்பார். நானா எழுதுறேன், அவர் எழுத சொன்னார், எழுதுறான் தம்பி உன் திறமை தெரியட்டுன்னு சொன்னார். ஜெயிலு ஃபுல்லாக தெரிஞ்சுது, வார்டனுக்கு தெரிஞ்சுது, அப்புறம் தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சுது. நானா ரூம் போட்டு ஆகுதான், அவர் போட சொன்னார் அந்த டைமில் 2009. அடிச்சு விட வேண்டியதுதான். இன்னமும் ஆமாக்கிற அவர் சொன்னாராம். அங்கே தானே ஷெஃப்பு தானே அவர் தலைவர். தலைவரை போய் எப்படி கேவலப்படுத்துகிற மனுஷன் தெரியாது. பிரபா மெஸ்ஸுன்னு ஒன்று வச்சுருந்தாரு. அங்கே அந்த மெஸ்ஸில் இதெல்லாம் கிடைக்கும். ஈழத்தில் ஒரு ஹோட்டல் வச்சு அதன் இடத்துல ஹோட்டலில் பிரச்சனை, அந்த ஹோட்டலுக்கும் பக்கத்து ஹோட்டலுக்காரனுக்கும் பிரச்சனை. அந்த பிரச்சனையை தான் நம்ம வந்து இப்போ கொண்டாடுறோம். இன்னும் ஆமாக்கிறேன் அங்கே பேச ஏன்டா பேசணும், இதை விடுங்கடா தெரியாமல் சொல்லிட்டேன், இல்லை அந்த கதையை விட்டுருங்க, கடந்து போகலாம். அவர் சொன்னாராம் AK-87 97 என்ன கருமாந்திரம் பிடிச்ச சாவன்னு, அதை பொம்மை துப்பாக்கின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் போட்டாங்க ஷூட்டிங்னு. இன்னமும் திருந்தலை. இன்னமும் அதை வந்து சொல்லி சொல்லி உண்மையாக்குறான். அப்புறம் வருங்காலத்தில் அது வரலாறு ஆகும்ல, சீமான் சுட்டார்னு ஒரு இமேஜ் போடணும்ல. அந்த காலத்துல இமேஜ் போட்டான் என் மாமன். திருந்தே மாட்டான் இந்த ஆள்.